ஸோ தமிழ் வணக்கம் வாழ் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். இன்னைக்கு அதாவது எப்படி சொல்றது, டெஸ்ட் கிரிக்கெட் அட் இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான டெஸ்ட் மேட்ச் இன்னும் காத்துட்டு இருக்கு. இன்னும் 2 days சூப்பரா இருக்க போகுது. முன்ன நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மாங்க. அவர் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கே. பேட் பேட்ச் இருக்கு. ஸோ வந்து அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரோஹித் சர்மா ஸ்ட்ரீக் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் திருப்பியும் கண்டினியூ ஆயிருக்கு. அதை பத்தி ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கு வச்சிருந்தாங்க பிஜிடி சீரீஸ்ல. அந்த ரேங்கிங்ல பவுலர்ஸ் வராங்க, அவரு கூட சேர்ந்து ஒரே பேட்ஸ்மேனா இவர் வராது. சோ அதுலயே தெரிஞ்சிருச்சு அவரோட என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி சொல்றது, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைனா பிளேயர்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ வந்து அவரோட பீக்ல இல்ல, அவரோட எனக்கு இந்த மேட்ச் தாங்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போச்சு. ஸ்குவாட் மாத்திருந்தாங்க. முன்னாடி கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு, இவர் லேட்டரா ஆடினாரு. இப்போ ஸ்குவாட் மாத்தி ஓப்பனிங் இறங்கினாரு, கேஎல் ராகுல் நம்பர் 3 வந்தாரு. அட்லீஸ்ட் ஒரு T20 இன்டென்ட் மாதிரி ட்ரை பண்ணிக்கிறோம். அவர் அவுட் ஆன விதமே ஒரு மாதிரி மோசமா இருந்தது. என்னமோ அப்படி ஒரு கான்பிடன்ஸே இல்லைங்க. இப்போ ஜெனரலா ஆடும் போது நல்லா கான்பிடண்டா இருப்பாரு. டபுள் மைண்டா அடிச்சுட்டு டக்குன்னு அவுட் ஆன மாதிரி தெரியல. ஒரு காஸ்ட்லியான ஓப்பனிங் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணா மொமெண்டம் பில்ட் ஆகும். அதெல்லாம் மைண்ட் வச்சுக்கிட்டு போகும்போது எப்படி அவர் அவ்வளவு ஈஸியா ஒரு விக்கெட் கொடுக்கலாம்? அட்லீஸ்ட் அவர் அடிச்சு அவுட் இருந்தா கூட நான் கஷ்டப்பட்டு மாட்டேங்க. இப்படி ஒரு மாதிரி கையில கொடுத்தாரு, அப்படியே டபுள் மைண்டா அடி இது பண்ணாரு. அப்போ நேத்தன் லைன் வந்து கேக்குறாரு இந்த மாதிரி கேள்றாரு கிட்ட, வாட் டிட் யூ டு ராங் டு மேக் பேட் அட் நம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா போச்சு அந்த இடத்துல. எஸ் கரெக்ட். அதாவது பேட் ஃபார்ம்ல இருக்காருன்னு பக்காவா தெரிஞ்சது. அவரு எல்லா பிளேயர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த பேட் ஃபார்ம்ல அவரும் இருக்காரு. ஸோ ஹோப் ஹி கம்ஸ் பேக் சூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஃபர்ஸ்ட் நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பற்றி பேசலாம். அதாவது அவர் கன்சிஸ்டண்டாக அடிக்கிறாரு எல்லா சீரீஸ்லையுமே. ஆக்சுவலாக செஞ்சுரிங்க, அவர் கண்டிப்பாக அவர் அவுட்டே ஆகாத மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. தேவையில்லாத நேரத்தில் ஒரு ரன் அவுட்டு. பட் சூப்பராக ஆடிட்டு இருந்தார் ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் கோலி. என்ன சொல்றது, அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஆடினாரு. அவுட் சைட் ஆஃப் வந்தா லீவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அப்ரோச்ல இறங்கினாரு. அந்த ஒரு ரன் அவுட்னால என்னாச்சுன்னா, நான் கோலி மேல ஜீரோ ஃபால்ட். அந்த ரன் அவுட்ல ஒரு தப்பு கூட இல்லை கோலி மேல. பட் ஜெய்ஸ்வால் அவருக்கு என்னாச்சுன்னா ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகிட்டு இருக்கோம். ஐயோ நம்மளால ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பால் லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல அதே மாதிரி அந்த ஃபோர்த் ஸ்டம்பில் போட்டு எடுத்துட்டு போனாங்க அவரை. ஸோ விராட் கோலி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பார்ட்னர்ஷிப் பத்தி ஏதாவது? ஜெய்ஸ்வால் பக்கவா இருந்தாருங்க. அங்கங்க ஒன்னு ரெண்டு இன்னிங்ஸ் லைட்டா ஃபெயிலியரா இருந்தாலும் ஓவராலா அவரோட இது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல அப்கமிங் பிளேயருக்கான நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கு. அதை நம்ம சொல்லவே தேவை இல்லைங்க. அப்கோர்ஸ் அந்த ரன் பத்தி பேசி ஆகணும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா வேற போயிட்டு இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் தப்பு, ஒரு பக்கம் கோலி தப்புங்க. அது வந்து எப்படி சொல்றது, இட் கோஸ் போத் வேஸ். பட் தி மேஜர் ஃபால்ட் இஸ் நான் ஜெய்ஸ்வால் மேல தான் சொல்லி ஆவேன். கோலி தெளிவா கால் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுங்க, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவருக்கு இது நிறுத்திக்கலாம். அந்த டைம் நிறுத்திக்கலாம். ஏன் 20 அப்படின்னு கையில ஃபீல்டர் கையில தான் இருந்துச்சு. பால் த்ரோ கூட பண்ணல. நினைச்சிருந்தா திரும்பி வந்து ஓடி இருக்கலாம். பட் ஸ்டில் அவர் அதை பண்ணவே இல்லை. அவர் இன்னும் ஃப்ரண்ட்ல வந்து அவரோட விக்கெட்டை தேவையில்லாம லூஸ் பண்ணிட்டாரு. பட் இப்போது இவ்வளவு ரிஸ்கியான ஒரு ரன் தேவையா? மெயினா அங்க விஷயமே அதுதான். ஒரு நல்ல மொமெண்டம் போயிட்டு இருக்கு, இவ்வளவு ரிஸ்கியா ரன் எடுத்து தான் அந்த இது எடுக்கணும் அவசியமே கிடையாது. இந்த பால் டாட் வச்சுட்டு கூட அடுத்த பால் ஒரு கூட அடிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் மோஸ்ட் அது ஜெய்ஸ்வால் ஃபால்ட் தாங்க. பட் பாவம் அவரோட வெல் சர்ச் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. எஸ் கரெக்ட். ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு இருக்கோம். அந்த ரன் அவுட் இந்த சீரீஸ்ல ஆக்சுவலாக ஒரு ரன் அவுட் கூட வரல. அந்த ஒரு ரன் அவுட் தான் ஃபர்ஸ்ட் ரன் அவுட் இந்த சீரீஸ்லயே. ஸோ அடுத்து நம்ம வந்து கான்ட்ரவர்சி, பெரிய கான்ட்ரவர்சி, விராட் கோலி அண்ட் சாம் கான்ஸ்டஸ். அதாவது நான் வந்து கோலி மேலே வந்து தப்பு தான், கன்ஃபார்ம் நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அது பட் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் மீடியா சரி, ஆஸ்திரேலியன் எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் சரி, ரொம்ப சீப்பாக அவர் வந்து இது பண்ணாங்க. அவங்க பேப்பர்ஸில் க்ளவுன் கோலின்லாம் போட்டாங்க. அவர் இதெல்லாம் என்ன சொல்றது, கிங் அவர்லாம். அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யாராலையும் இது பண்ண முடியாது. அந்த கான்ட்ரவர்சி பற்றி உன்னோட ஒப்பீனியன்? இது வந்து அப்கோர்ஸ் கோலியோட தப்பு தான். அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு, இவர் வேறுட்டு இங்க வந்து இடிச்சுட்டு அப்கோர்ஸ் அது பண்றதுதான். எனக்கு இது கூட ஓகேங்க. ஆனா ரிக்கி பாண்டிங் அட்வைஸ் பண்ணாரு, அங்கதாங்க எனக்கு பொறுக்கவே முடியல என்னால. ஒரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு நல்லா அந்த இடிச்சுக்கிட்டு இப்ப வந்து விராட் கோலிக்கு அட்வைஸ், என்ன நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. அப்போ சரி, பட் ஓகே, கோலி மேல தப்பு தான். அதான் அப்கோர்ஸ்ங்க, அது வந்து காண்டா இருந்தது. அந்த நியூஸ், அந்த இது ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கும்போது என்ன இது இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல வந்து எப்படி சொல்றது, நல்லா ஒரு ரெஸ்பெக்டிவான அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பிஆர் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க விஷயத்துல பண்ணது தப்புதான். ஆனா ஏன் இவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுவும் கிளவுன் கிங் அதெல்லாம் போட்டு எப்படி சொல்றது, ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளே திஸ் கேம் அப்படிங்கிற பட்சத்துல ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது ஒரு கேள்வி இருக்கதான் செய்யும்.
இதெல்லாம் கண்டிப்பா விராட் கோலி வந்து நான் ஃபேன்ஸா பார்க்கும்போது ஒரு பூஸ்ட்ன்னு தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா, அவரு வந்து ஏதாவது ஒரு ஒரு இது வேணுங்க. அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். அவருக்கு இந்த மாரிலாம் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா, அவரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே அவர் பியூட்டிஃபுல்லா செட் ஆயிருந்தாரு. அந்த ஒரு ரன் அவுட் மாத்தி விட்டுருச்சு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு என்னவோ கோலியோட ஒரு பிக் ஸ்கோர் வரப்போகுதுன்னு தோணுது. ஸோ அத நம்ம பார்ப்போம். அது என்ன பண்ணுன்ட்டு. அதுக்கப்புறம் த நியூ சூப்பர் ஸ்டார்ஸ் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ் குமார் ரெட்டி. அப்பா! என்ன கிளாஸ்ங்க. வாஷிங்டன் சுந்தரோட அந்த நாக் தான் ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. பிகாஸ் அவுட் சைட் ஆஃப் வந்தாலே அவர் விட்டுர்றாரு. பியூட்டிஃபுல்லா ஆனார் வாஷிங்டன் சுந்தர். டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பால் அழகா டிஃபெண்ட் பண்ணார். ஒரே ஒரு 4 தான் அடிச்சாரு. மத்தெல்லாம் அவர் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பயங்கரமா பண்ணாரு. அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி என்னம்மா ஆடினாருங்க. அவரு சீல் பண்ணிட்டாரு அவரோட ஸ்பாட்ட. அண்ட் அவரோட அப்பா ஹாப்பி டியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம கூஸ் பம்ஸா இருந்தது. பயங்கரமான நாள். ஸோ அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பத்தி. 2 பேரும் அவங்களோட ரோல்ஸ பக்காவா பண்ணிருக்காங்க. இதுல வந்து இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நாங்க லைக் 2 பேருமே சேம் அமௌண்ட் ஆஃப் பால்ஸ் தான் ஆடுனாங்க. ஆனா 2 பேரோட ரோல்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் லிட்டரலா ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு மொத்தமா அந்த இது. எப்படி சொல்றது, இன்னைக்கு 2 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, நம்ம டேம் எடுத்துட்டு என்ன கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஆடிட்டாங்க. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க 2 பேருமே. ஒரு பக்கம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சுட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வாஷிங்டன். அது பார்க்கவே அந்த பார்ட்னர்ஷிப் அவ்வளவு பக்காவா இருந்துச்சு. அந்த மாதிரி மேபி இந்தியன் பேட்டிங் எனக்கு இருந்திருந்தா மேபி நம்ம ஈஸியா இருந்திருக்கலாம். அவங்க எப்படி சொல்றது, அந்த அந்த ஸ்கோர் லிட்டர்லாம் 300 பிளஸ் அவங்க லீட்ல இருந்தாங்க. அது அப்படியே பொறுமையா குறைச்சிட்டு நியர்லி 100 கிட்ட கொண்டு வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை எப்படி சொல்றது, இவ்வளவு பெரிய ஒரு எம்சிக்கு இவ்வளவு பெரிய ப்ரெஷர் ஒரு டெபியூட் பேட்ஸ்மேனுக்கு இவ்வளவு பெரிய ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணிட்டு பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுலாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. கண்டிப்பா ஒரு இம்மென்ஸ் டேலண்ட் இருக்கும். இருக்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். வேற எதுவுமே கிடையாது. எஸ், கண்டிப்பா. வாஷிங்டன் சுந்தர் ஒரு தமிழன் வேற அதை பண்ணும்போது நமக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு பெருமையான மொமெண்ட். முன்னாடி ரிஷப் பண்ட் 29 சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பால் அந்த ஷாட்டை ட்ரை பண்ணாரு, மாட்டல. அடுத்த பாலும் அதே ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. பட் ஸ்டில் சுனில் கவாஸ்கர் வந்து எப்படி சொல்றது, அவரு ஒரு ஆதங்கத்துல பயங்கரமா பேசிட்டாரு. கமெண்டேட்டர் அப்படின்னும் போது நியூட்ரலா பேசணும். பட் ஸ்டில் எமோஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல. பட் ரிஷப் பண்டோட நேச்சர் அதுதான். அவர் வந்து அதை கூட சொன்னாரு கவாஸ்கர். நேச்சர் அப்படிதானே, அதுக்காக எல்லாருமே இப்படி ஆடக்கூடாது, டீமோட சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு ஆடணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஒன்றும் தப்பே கிடையாது. பட் ஸ்டில் அவரோட நேச்சர். இதுவே அந்த பால் மாட்டி அவருக்கு ஒரு 6ஓ 4ஓ போயிருந்தா நம்ம எல்லாரும் அவரை பாராட்டியிருப்போம். அவர் வந்து இது பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஸ்டில் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல சுனில் கவாஸ்கர் அதை ரொம்ப ஒரு இதுவாக சொல்லிட்டாரு. ரிஷப் பண்ட் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி தெரியுது. பட் அவர் நல்ல டச்ல இருக்காரு. ஸோ அந்த இன்சிடென்ட் பத்தி உன்னோட ஒப்பீனியன்? ரிஷப் பந்தோட ஸ்கோர்ஸுமே அவ்வளவா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை எதுவுமே. ஒரு ஆவரேஜான ஸ்கோர்ஸ் தான். இல்லை சிங்கிள் டிஜிட் டபுள் ஸ்கோர்ஸ் தான். ரொம்ப பெருசாலாம் அதுவும் கம்மியாக தான் ஆவரேஜ் வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காரு. அதான் அஃப்கோர்ஸ் அவருக்கு எனக்குமே பார்த்தீங்க ஏன் இப்படிலாம் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். தேவையில்லாம ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணி பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. அவ்வளோ பெரிய டார்கெட் நம்ம இது பண்ணி அவங்க லீட் எடுத்து ஆடணும். நம்ம மேபி அவர் அந்த சிச்சுவேஷனே அவர் யோசிச்சு இது பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் அவர் எப்பவுமே நல்லா ஜாலியா ஆடுவார். 360 டிகிரி 360 ஆடுவார். அது பிரச்சனை இல்லை. மேபி அவர் இன்னும் கொஞ்சம் அவரோட கேம் பிளான் ப்ராப்பரா ஸ்டிக் பண்ணி இது பண்ணிக்கலாமான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சொல்லுங்க, தப்பே கிடையாது. அவர் ப்ராப்பரா கரெக்டா தான் கேட்டிருக்காரு. நீ ஏன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எதுக்கு தேவை, எதுக்கு இது பண்ணணும், இப்போ விக்கெட் போயிடுச்சு, அது ஒரு ஈஸி விக்கெட் விழுந்துருச்சு அப்படிங்கறது கரெக்டா தான் கேட்டிருக்காரு. ஸோ எல்லாமே இந்தியா வந்து இப்போ எப்படின்னா டே 1 2லாம் வந்து அவங்க கம்ப்ளீட்டா 80-20 இருந்தது இந்தியாவுக்கு, ஐ மீன் ஆஸ்திரேலியாவுக்கு. பட் இப்போ ஒரு 60-40 மாதிரி வந்திருக்கு. மொமெண்டம் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு. 116 இப்போதைக்கு அவங்க லீட்ல இருக்காங்க. மெல்பர்ன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 days பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ 116 நாளைக்கு கேம் பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதிஷ் ரெட்டி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால் ஸ்ட்ரைக் வச்சுக்க பார்க்கணும். பட் சிராஜ் தாங்க இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணணும். ஒரு 30-40 பால்ஸாவது சிராஜ் விளையாடியே ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் ரன்ஸ் வரணும். ஒரு 80 மேக்ஸிமம் 70-80 ரன்ஸ் அவங்களுக்கு லீட் இருந்து கொடுத்தா கூட அவங்க வந்து கண்டிப்பாக வின்னுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு 270-280 கொடுக்க பார்ப்பாங்க. இப்போதைக்கு
கெஸ் ஒரே ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதான் இப்போ என்ன பிரச்சனைனா, ஆமா இது எனக்கு நான் கேட்கணும்னு இருந்தேன். இதுக்கு ஆகாஷ் தீப் நைட் வாட்ச் பண்ண அனுப்பிச்சாங்கிறது எனக்கு டவுட். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. எதுக்கு அனுப்பணும்? நல்ல பேட்ஸ்மேன் ஆச்சு. டெய்லண்டர்ஸ் இருக்கும்போது அட்லீஸ்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியும். இதுக்கு சீக்கிரம் ஆடி விக்கெட் வேஸ்ட் பண்ண வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. சோ நீங்க என்ன பத்தி நினைக்கிறீங்க? கரெக்ட். ஆக்சுவலா அப்ப அந்த நேரத்துல வாஷிங்டன் சுந்தர் ஆர் நிதிஷ் ரெட்டி அனுப்பிச்சிருக்கலாம். அவங்க விக்கெட்டையும் சேவ் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் ஒரு கொஞ்சம் ரன்ஸ் வந்திருக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருந்திருக்கும்னா, இன்னைக்கு ஆகாஷ் தீப் ஆடி இருப்பாரு. கண்டிப்பா ஒரு 40 பால்ஸாவது ஆடி ஒரு 20 ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ அங்கேயும் அவங்களுக்கு ஒரு டாக்டிக்கல் எரர் பண்ணாங்க. அதான் நான் ஒரு விக்கெட் டவுன் இருக்கு. மேபி இப்போ அதான் நான் இப்போ எனக்கு ஐ கெஸ் 160 லீட்ல இருக்காங்க. 160 லீட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 160. எனக்கு இப்போ ஒரு டீ பிரேக் மாதிரி லஞ்ச் பிரேக் மாதிரின்றது பேட்ஸ்மேனோட மொமெண்டம் மைண்ட் செட்டும் ஸ்டேபிளா இருக்கு. அது எப்படி சொல்றது, அந்த மேட்ச் ஃபீல் டக்குனு பிரேக் ஆயிடும். அப்படிங்கிற போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க நாளைக்கு ரொம்ப சொல்றது நல்லா பக்கா மைண்ட் செட்ல ஆட ஆரம்பிச்சா மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 50 ஓவர்ஸ் வச்சு தாண்டி அந்த லீட குறைக்க முடியும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு புது டே நியூ டே ஆரம்பிக்குது. எப்படி சொல்றது, அதே மைண்ட் செட் இருக்குமா, அதே அந்த இது மொமெண்டம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அது ரொம்ப முக்கியம். அது ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் இருக்கு. இது முடிச்சுன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஈஸியா போயிடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு அடுத்தது ரொம்ப ஈஸியா போயிடும் வின் பண்றது. எஸ், இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. ஸோ நாளைக்கு அதே தான் நம்ம போன டெஸ்ட்ல என்ன பண்ணமோ, ஆஸ்திரேலியாவை ஒரு 150க்குள்ள ஆல் அவுட் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் நம்மகிட்ட இருக்கும்போது பும்ரா எப்படி போடுவாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆகாஷ் தீபம் இப்போ சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. நான் வந்து இந்தியா போலிங் வரும்போது பும்ரா ஆகாஷ் தீப் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சிராஜ் வந்து பயங்கரமா ரன்ஸ் லீக் பண்றாரு. நியூ பால்லையும் சரி ஓல்ட் பால்லையும் சரி அதை வந்து சுத்தமா ஒண்ணுமே யூஸே இல்லை. பியூட்டிஃபுல் 2 டேஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் இருக்க போது நம்ம கண்டிப்பா மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ரிவ்யூ பண்ணலாம். ஹோப் இந்தியாவோட வின் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஜோஷுவா, தேங்க்ஸ் வியூவர்ஸ். தேங்க்யூ.